வணக்கம். பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி. தொடர்வது தலைப்பு செய்திகள். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவு. மொத்த தொகையை பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு பிரித்து வழங்க நீதிபதி நந்தினி தேவி ஆணை. வழக்கை எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாற்றியதாலேயே நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அதிமுக அறிக்கை. குற்றவாளிகள் கைது செய்தது தமது அரசுதான் என்றும் விளக்கம். பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டம். மகளிர் அமைப்பினர், மாதர் சங்கத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் உற்சாகம். இந்தியா பாகிஸ்தான் மோதலை டிரம்ப் நிறுத்தியதாக கூறிய கருத்துக்கு இந்தியா மறுப்பு. பேச்சுவார்த்தையில் வர்த்தக தொடர்பாக எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்றும் வெளியுறவுத்துறை விளக்கம். இந்தியா மறுத்த பிறகும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் சர்ச்சை பேச்சு. இந்திய பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு உதவியாக சவுதி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசியதால் பரபரப்பு. பிரதமர் மோடி தலைமையில் இன்று அமைச்சரவை கூடுகிறது. பாகிஸ்தான் மீதான தாக்குதல், எல்லை நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. பஞ்சாபில் கள்ளசாராயம் குடித்து 21 பேர் உயிரிழந்த வழக்கில் 10 பேர் கைது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பஞ்சாப் அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம். அகிலாண்டம் இடத்தில் தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தினார். மானாமதுரை அருகே வைகை ஆற்றங்கரையில் களை கட்டிய நிலாசோடு திருவிழா. ஆற்றங்கரையில் குடும்பமாக அமர்ந்து உணவருந்தி வழிபாடு. கூவாக்கம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்வு. பாடல்கள் பாடியும் கும்மி அடித்தும் திருநங்கைகள் உற்சாகம். புதுச்சேரியில் 7000 ரூபாய்க்கு ஆப்பிள் ஐபோன் விற்பனை செய்வதாக மோசடி. இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் செய்து பல லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய 2 கைது. சந்தானம் படத்தில் சீனிவாசா கோவிந்தா பாடலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பெருமாள் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக புகார். அமெரிக்காவில் 51 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய சவுதி அரேபியாவுடன் ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவிலிருந்து 12 லட்சம் கோடியில் ராணுவ தடவாளங்களை கொள்முதல் செய்யவும் ஒப்பந்தம். போர்ச்சுகல் தேசிய அணியில் இடம் பிடித்த மகனுக்கு ரொனால்டோ வாழ்த்து. 15 வயது உட்பட்டோருக்கான சர்வதேச தொடரில் களமிறங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன. நன்றி.